السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கு தஆலா நம்முடைய நலனிற்காகவும் நம்முடைய பலனிற்காகவும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் அல்லாஹு தபாரக்கு தஆலா என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தேவை உள்ளதோ அந்த தேவைக்கு நீங்கள் எப்படி அதை பெறவும் என்ற அல்லாஹு தபாரக்கு தஆலா நமக்கு அதை லேசாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அதை ஒரு அமலாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட லேசாக அமலை கொடுத்த அல்லாஹ்விற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். இன்று நமக்கு தேவை, மிகவும் அதிகமான தேவை என்னவென்றால், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நமக்கு இதுதான் மிகவும் அதிகமான தேவையாக இருக்கிறது. இந்த உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் நாம் எப்படி வேணாலும் நமக்கேற்ற இந்த உடலை வைத்து நாம் எந்த வேலையும் லேசாக செய்து கொள்ளலாம். இந்த உடல் மட்டும் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் சிறிய வேலை செய்வதற்கு கூட மிகவும் நமக்கு கஷ்டமாக ஆகிவிடும். அதற்காக தான் நாம் நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைப்பதற்காக அல்லாஹு தபாரக்கு தஆலா நமக்கு என்னென்ன அமல்களை செய்ய சொன்னானோ அந்த அமல்களை எல்லாம் நாம் செய்தால் அல்லாஹு தபாரக்கு தஆலா நம்முடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை தருவான். அதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இந்தந்த நேரத்தில் இந்தந்த அமல்கள் செய்யுங்கள் என்று நமக்கு கூறினார்கள். நாம் அதை கடைபிடித்து நாம் அமல் செய்தால் நம்முடைய உடலும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதற்காக நாம் சிறிய முயற்சி செய்தாலே போதும். ஆனால் இன்று நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்காக மணிக்கணக்காக போய் ஜிம்மில் நாம் அதிகமான நேரத்தை தருகிறோம். ஜிம்முக்கு போபவர்கள் அதிகமான நேரத்தை அதற்காகவே தருகிறார்கள். உடல் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், உடல் இப்படி வைக்க வேண்டும், இந்தந்த உறுப்புகள் இப்படியெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக மிகவும் சக்தியாக பலமாக இருக்க வேண்டும் என்று மிகவும் அதிகமான நேரத்தை அந்த ஜிம்மில் போய் தன்னுடைய உடலுக்காக போய் அதற்காக நேரத்தை தருகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க இந்த அமலை நீங்கள் தினந்தோறும் செய்தால், அதுவும் இது லேசான அமல்தான், இந்த அமலை நீங்கள் தினந்தோறும் செய்தால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நீங்கள் ஜிம்முக்கு போகாமலேயே உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த அமலை செய்ய வேண்டும். அதுவும் தொழுகையுடன் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இஸ்லாம் எப்படி என்றால், நாம் எந்த ஒரு தீனினுடைய அமல் செய்தாலும் தொழுகையுடன் தான் செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா அதற்கான பலனை தருவான். அதை விட்டு நாம் தொழுகையே இல்லாமல் வெறும் அந்த அமல் மட்டும் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா அதற்கான பலனை நமக்கு தரமாட்டான். அதற்காக தான் நமக்கு அந்தந்த பலனை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்காக நாம் சிறிய அமல்தான். இந்த அமலை நீங்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா உங்களுடைய உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைப்பான்.
ஏனென்றால் இப்போது எப்படி ஆகிவிட்டது என்றால் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள், என்ன வியாதி என்பதே தெரியாது, அப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் வருகிறது. அப்படிப்பட்ட வியாதிகளிலிருந்தும் நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கலாம். ஏனென்றால் யாருக்கு மிகவும் அதிகமான நோய்கள் வருகிறதோ அவர்கள் மிகவும் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். அந்த நோயினால் உயிர் கூட பிரியும் அளவிற்கு ஆபத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு, அப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு, அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கிடைப்பதற்கு நாம் இந்த அமலை தினந்தோறும் செய்ய வேண்டும். நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும். நம்பிக்கையே இல்லாமல் நாம் அமல் செய்தால் அதற்கான பலனை நாம் எப்போதும் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து செய்யுங்கள். ஏனென்றால் நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்று அல்லாஹு தபாரக் தஆலா பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய நம்பிக்கை குறைவாக வைத்துவிட்டு நாம் அந்த அமலை ஒரு நாள் அல்ல ஒரு வருடம் செய்தாலும் அதற்கான பலனை நாம் பார்க்க முடியாது. அதற்காக தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் நம்முடைய நியத்தை சரி செய்து அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வின் மேல் முழு நம்பிக்கையும் வைத்த அந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய அமலை கண்டிப்பாக அபுல் செய்வான். அதே போல் இந்த அமலும் நாம் நம்பிக்கையோடு செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் என்றால் என்னவென்றால் தினமும் நாம் காலையிலும் மாலையிலும், அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் அதன் பிறகு அசர் தொழுகைக்கு பிறகும் இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைப்பான். இது என்ன அமல் என்றால், அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த். இந்த துஆவை 3 தடவை படிக்க வேண்டும். காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை. இதற்கு முன்பும் பின்பு 3 தடவை தரூதை படிக்க வேண்டும். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பஸரி, லா இலாஹ இல்லா அன்த். இந்த துஆவை நீங்கள் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 3 தடவை நீங்கள் படித்தால் அல்லாஹு தபாரக் தஆலா உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைப்பார். அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.